12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் மீண்டும் கடகராசிக்குள் நுழைகிறார். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்குள்ள வராரு. கடகராசியில குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. இந்த குரு பகவானுடைய உச்சத்தால கடகராசிக்காருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், இந்த ஒரு ஆண்டு காலம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்களும் பலன்களும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களையே அளிக்கும். அதுலயும் குறிப்பா கடகராசி கடக லக்னத்துல குரு பகவான் இப்போ உச்சம் அடைகிறார். ஜென்மத்துல குரு வர்றது ஒரு சில விஷயங்கள்ல பாதகமாக அமைஞ்சாலும் மொத்தத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மன அழுத்தம், போராட்டம், பிரச்சனை இது எல்லாமே படிப்படியா முடிவுக்கு வரும். ஜென்மத்துல குரு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம், மன போராட்டம் ஏற்படும். அதுவும் குறிப்பா கடகராசி கடக லக்னத்தை பொறுத்தவரை கண்டிப்பா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள், ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த குருவினுடைய வருகையால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுத்து ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு தெளிவான எண்ணத்தையும் குரு பகவான் உங்களுக்கு அளிப்பார். ஒரு இலக்கை நீங்க அடையணும்னா கண்டிப்பா அது எளிமையான முறையில் அடைய முடியாது. பல போராட்டம் கஷ்டத்திற்கு பிறகே அந்த இலக்கை அடைவீங்க. இதனால் வர எவ்வளவோ நீங்க இழந்திருக்கலாம். அந்த இழந்ததை எல்லாத்தையுமே படிப்படியா மீட்டு கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கியே தீர்வார். கோச்சார அடிப்படையில குரு பகவான் கடக லக்னத்துக்கு 6 மற்றும் 9 குடையவன். 6, 9 குடையவன் ஜென்மத்துல உச்சமடைகிறது சாதகங்களை விட சாதகமான பலன்களையே அளிக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது நோய், எதிரி, கடன் தொல்லை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம். இந்த 6ஆம் அதிபதி உச்சமடைகிறது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனா 9ஆம் அதிபதி உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால குறிப்பா சொல்ல போனா தீமையை விட நன்மை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், உங்களுடைய மனதை சரியான முறையில வச்சுட்டு சரியான முறையில செயல்படணும். இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யலாம், இந்த விஷயத்த செய்யக்கூடாது முன்னாடியே தீர்மானிச்சு அதன் பிரகாரம் நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். இந்த குரு பயிற்சியால கடகராசி கடக லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், ஒரு விஷயத்த சரியான முறையில தொடர்ந்து 21 நாள் ஃபாலோ பண்ணுங்க. 21 நாள் அந்த விஷயத்தை நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த 1 வருட காலம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் உங்களுடைய மனம் ஒரு நிலையில இருக்காது. சந்திர பகவானினுடைய ஆதிபத்தியத்துல பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா உங்களுடைய மனதை மட்டும் நீங்க சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். இப்போ இந்த குரு பெயர்ச்சியில இருந்து ஒரு 21 நாள் சரியான முறையில ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்தை தான் நாம செய்யணும், இந்த விஷயத்த செய்யக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இது எதுவாக இருந்தாலும் சரியான முறையில யோசிச்சு ஒரு 21 நாள் சரியான முறையில ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் தந்தே தீர்வார். இந்த குரு பயிற்சியால உடனே உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் இது எல்லாம் இருக்கலாம். ஆனா இறுதியில கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே சமாளிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. போராட்டமான வாழ்க்கைய வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய அறிவு, ஆற்றல் இது எல்லாத்தையுமே குரு பகவான் சோதிப்பார். சரியான முறையில் தான் இருக்கீங்களா, இல்லை எப்படி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, உங்களுடைய மனம் எப்படி அலைப்பாயுது, இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு குழப்பி ஒரு சோதனைக்கு பின் ஒரு சாதனை உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். இந்த குரு பயிற்சியால நீங்க பல தியாகங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த தியாகங்களை செஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்தாலும் கூட
அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை குரு பகவான் கண்டிப்பா தருவார். ஆனா அதை கண்டிப்பா நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். அப்படி சரியான முறையில ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் தடுமாறினீங்கன்னா இன்னும் அகல பாதாளத்துக்கு போயிடுவீங்க. அதனால இது நாள் வரை எவ்வளவு இழந்திருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு 21 நாள் சரியான முறையில மன கட்டுப்பாட்டுடன் செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். உச்ச குருவால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தே தீரும். அது மட்டும் இல்லாம அக்டோபர் மாதத்துல அதிசாரமா குரு பயிற்சி ஆவாரு. அப்படி 1ஆம் இடம் 2ஆம் இடம்னு மாறி மாறி வரும் பொழுதும் கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தந்தே தீரும். பொதுவா குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அடிப்படையில 5ஆம் பார்வையா விருச்சிக ராசியையும், 7ஆம் பார்வையா மகர ராசியையும், 9ஆம் பார்வையா தனுசு ராசியும் பார்க்கிறாரு. இது கண்டிப்பா ஒரு சிறப்பான அமைப்பை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இப்ப குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்து குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு பலன்கள், அற்புதமான நற்பலன்கள் நடந்தே தீரும். ஒருவேளை குரு பகவான் மோசமாக இருந்து மோசமான தசை நடந்தாலும் கூட பெரிதளவுல பாதிக்காது. தசா புத்தியை பொறுத்து கண்டிப்பா உங்களுடைய பலன்கள் மாறுபடும். பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவு நற்பலன்களை தந்தே தீரும். பெரிய அளவுல கெடுபலன்கள் தராது. அந்த அடிப்படையில கடகராசியில உச்சமடையக்கூடிய குருவால கண்டிப்பா கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு நற்பலன்கள் நடந்தே தீரும். மனதை மட்டும் தளர விடாம சரியான முறையில செயல்படுங்க. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். உத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை விழுறதால சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். பணப்பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். பிள்ளைகளால ஒரு நற்பெயர்கள் உண்டாகும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் இல்ல பூர்வீக நிலப்புலங்கள் இதால ஏதாவது பாதிப்புகள் இருந்தா அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாயிடும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் ஏற்படும். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் டைரக்டா பாக்குறதால திருமண வயதில் உள்ள கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். காதல் உறவு வலுப்படும். வர தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால தந்தை வழி உறவுல ஒரு நல்ல ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். உங்களால தந்தைக்கும் தந்தையால உங்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இது நாள் வரை உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு தவறான பெயர்கள் இல்ல ஒரு தவறான எண்ணங்கள் இருந்திருந்தாலும் கூட இனி எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய அப்பா உங்களை புரிஞ்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே செய்வாரு. இது நாள் வரை நீங்க உங்க அப்பாவை தவறான முறையில புரிஞ்சிருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிரூபிச்சு காட்டும். எல்லா வகையிலையுமே கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த 2026 to 27 ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனா எளிமையான முறையில எதுவுமே கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகே உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். வேலையில பிரச்சனை, பண தட்டுப்பாடு, மன கஷ்டம், உடல் நலம் சரியில்லை, இது எதுவாக இருந்தாலும் சரி இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கடன்ல மாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இல்லை, மனமும் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா சரியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மன கட்டுப்பாடுடன் இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் மன கட்டுப்பாடுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே அமையும். உச்ச குரு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே போவாரு. படிப்படியா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே கிடைக்கும். இதனால் வரை ரொம்ப கஷ்டத்துல அகல பாதாளத்துல இருந்தவங்க கூட கண்டிப்பா படிப்படியா முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வெற்றிகள் பல உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும்.
இதனால் வர வருமானம் எனக்கு பத்தல அப்படின்ற பட்சத்துல புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல வழிகள்ல பணம் வரும். ஆனா பணத்தை சரியான முறையில கையாளுங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் சரியான முறையில கணக்கு போட்டு உங்களுடைய கடனை இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே முழுமையா அடைப்பீங்க. மனம் தளராம போராடுங்க. அந்த போராட்டத்திற்கு பிறகு கண்டிப்பா ஒரு சாதனை உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். உச்ச குரு கண்டிப்பா உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை அளித்தே தீருவார். இந்த கடகராசி கடக லக்னக்காரர்கள் மனக்குழப்பம், போராட்டம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிடுங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியால நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். நாம நல்லா இருப்போம் அப்படின்னு முழுசா நம்புங்க. கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். படிப்படியா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெற்று இறுதியில உச்சக்கட்ட உயர்ந்த உன்னதமான வாழ்க்கைய வாழக்கூடிய அமைப்புக்கு குரு பகவான் நற்பலன்களை தந்தே தீருவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார் அடிப்படையில ஒரு பொதுவான பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். மேலும் இந்த கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க இந்த உச்சமடையக்கூடிய குருவால உங்களுடைய வாழ்க்கை தரமும் உச்சமாகட்டும். எல்லா விதத்திலும் லாபம் உண்டாகட்டும். நன்மையே நடக்கும், லாபமே கிடைக்கும்னு நம்புங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைத்தே தீரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.